அதே சொல்லல. அதாவது இவங்களுக்கு தேவையானத வந்து எடுத்துக்குவாங்க எப்போதுமே. அது வள்ளலார்ட்ட இருந்து எடுத்துக்கிறது உண்மதான். ஏன்னா, அவங்க வந்து வள்ளுவர எடுத்துக்கலையா? அப்ப வள்ளுவருக்கு பெரிய ஈவே ராமசாமி தான் மாநாடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே திருக்குறள்ல என்ன இருக்கு? அது வந்து மலம் அப்படின்னு சொன்னவரும் ஈவேரா தான். அப்ப இவங்களுக்கு தேவைக்கு வந்து அத வந்து பயன்படுத்திக்குவாங்க. இப்ப காவி உடைய வந்து பிஜேபி கார உடுத்தினோம்னா, இவங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே வேணுகோபால் சர்மா வந்து உடை உடுத்தி அவரை வந்து பிராமணர்களுக்கு பூணூல் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதை ஏதோ ஒரு வகையில வந்து துண்டு போட்டு அதை இல்லாம ஆக்கி ஓரளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவமாக அதை பயன்படுத்திட்டு வந்தான். உடனே பிஜேபி காரன் என்ன பண்றான்? அதை வந்து இப்ப வள்ளுவம் வந்து ஒரு பிராமணியத்துக்கு எதிர்ப்பானது. வள்ளலார் எப்படி பிராமணியத்தை எதிர்த்தாரோ, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பா வந்து சாதிக்கு எதிரான ஒரு போர்க்குரலை வந்து வர்ணாசிரமத்துக்கு எதிரான ஒரு போர்க்குரலை வந்து வள்ளுவர் எழுப்புறனால அதை கைப்பற்றுவதற்கு அது காவி உடை ஒதுக்கிறான். அப்ப நீ என்ன பண்ணணும்? அது செய்யாதுன்னு சொல்லணுமா? இவன் என்ன பண்றான்? நாங்க கருப்பு உடை கொடுத்துவோம் அப்படிங்கிறான். அவன் காவி உடை கொடுத்துனா இப்ப வள்ளுவருக்கு இவன் கருப்பு உடை கொடுக்குறான். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் சிதைக்கிறது. உருவங்களை வந்து என்னவாக மக்கள் கருதுகிறார்களோ அதுவாக மக்கள் கருதக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துலதான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க வந்து வள்ளுவராகட்டும் வள்ளலாராகட்டும் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு வந்து திராவிடம் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மெய்யியல் கோட்பாடு என்பது இன்றைக்கு விழிப்புணர்வு தமிழர்கள்ட்ட வந்து ஒரு நிமிடம். இதுல சிதைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க அவர்கள் காவியை வைக்கிறார்கள், அதற்கு எதிர்நிலைப்பட்டு கவுண்டர் தானே கொடுக்குறாங்க திராவிடம். இல்ல அவரு என்னைக்கு நான் நினைக்கிறேன் வள்ளுவர் வந்து கடவுள் மறுப்பாளரா? அவர் வந்து கடவுளை வெறுப்பார் இல்ல. முதல் அதிகாரத்திலுமே இறைவாழ்த்து தான் வச்சிருக்கிறாரு அவரு. அவரோட அப்ப அவங்க வந்து இவங்க கருப்பு சட்டை வந்து அது வந்து ஈவேராவோட கொள்கை. கடவுள் மறுப்பு கோட்பாடு என்பது ஈவேராவோட கொள்கை. அதை கொண்டு போய் நீங்க வந்து எப்படி பிஜேபி வந்து காவியை உடுத்துற மாதிரி அவனுடைய வர்ணாசிரம கொள்கையை திணிக்கும் விதமாக அதை காவி உடை உடுத்தி அடையாளப்படுத்துறானோ அதே போல கருப்பு சட்டையை கருப்பு உடை அணிவித்து வள்ளுவரை வந்து தீக்காக்காரன் மாதிரி மாத்துறாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசடித்தனமானதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து வள்ளுவரா இருக்கட்டும் தான் மக்கள் எப்படி பாக்குறாங்களோ அப்படித்தான் பார்க்கணும். கடந்த காலத்துல எப்படி வள்ளுவரை பார்த்து அப்ப செலவு வச்சிருக்கீங்க அப்படித்தானே இருக்கு. அவருக்கு என்ன கருப்பு உடையை உடுத்து வச்சிருக்கீங்க? கிடையாது இல்ல. அவங்க எப்பவும் போல இருக்கிறார் வள்ளுவர்.